Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பாடியூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள வயலில் மின்கம்பம் உடைந்து விழுந்ததால் 10 ஏக்கர் விவசாய நிலம் விவசாயம் செய்ய முடியாமல் தரிசாக கிடக்கும் அவலம் நேரிட்டுள்ளது. கூட்டாத்துப்பட்டி மின்மாற்றியில் இருந்து வரும் மின்சாரத்தை கடத்தும் மின்கம்பம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு முத்துச்சாமி என்பவரின் நிலத்தில் திடீரென உடைந்து விழுந்து ஆபத்தான நிலையில் உள்ளதால் அங்கு விவசாயம் செய்ய நிலத்தில் இறங்க அச்சமாக உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் முறையான பதில் இல்லை என வேதனை தெரிவிப்பதோடு உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டுமென விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அவலம் தினந்தோறும் அரங்கேறி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டார கல்வி அலுவலகத்தை தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆசிரியர்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளையார்கோவில் ஒன்றியத்தில் ஆசிரியர்களுக்கு போடப்பட்ட பதவி உயர்வுக்கும் மாறுதலுக்கும் 20 மாதங்களாக ஒப்புதல் வழங்காமல் உள்ளது. இதற்கு வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ஜெயசக்திவேல் ஆகியோர் காரணம் என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். எனவே தங்களுக்கான ஊதியம் வழங்கப்படுவதோடு வட்டார கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் ஜெயசக்திவேலை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு ஊழியர் சங்கம் சார்பில் விடியா திமுக தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகம், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, அரசு மருத்துவமனை, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதேபோல குண்டடம், மூலனூர், கோவிந்தாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி விரிவாக்கத்தில் பிராஞ்சேரி ஊராட்சியை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகத்தில் அந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நகராட்சி விரிவாக்கத்தில் தங்களது ஊரை இணைத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதற்கு உரிய ஆய்வு செய்து விடியா அரசின் பொம்மை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மருதிப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரூர் ஒன்றிய செயலாளர் பசுபதி, ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்மன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாறு பழைய மேம்பாலத்தில் நிகழ்ந்த விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். ஆற்காடு அடுத்த தாயனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் முகேஷ் பாலாறு பழைய மேம்பாலம் வழியே சென்றபோது முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நிலை தடுமாறி எதிரே வந்த ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதி உள்ளார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட முகேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் மற்றொரு வாகனத்தில் சென்ற இருவர் சிறு காயங்களுடன் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்து படிக்கட்டில் பயணிகள் தொங்கியபடியே செல்லும் அவலநிலை நீடித்து வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பல்வேறு பணிகளுக்காக வரும் மக்கள் ஊர் திரும்ப பேருந்துகள் இல்லாததால் மிகவும் சிரமப்படுகின்றனர். விடியா அரசு பேருந்துகளை சரியான அளவில் தேவைப்படும் போது கூடுதலாகவும் இயக்க வேண்டும் என பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என பலரும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 2 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் கட்டிடத்தின் சிமெண்ட் பூச்சுகள் கீழே விழுந்த அவலம் ஏற்பட்டுள்ளது. தண்டரை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் புதிய கட்டிடம் 65 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இந்த நிலையில் திடீரென பள்ளியின் கட்டிடத்தின் மேலே இருந்த சிமெண்ட் பூச்சுகள் கீழே விழுந்தது. அப்பகுதியில் மாணவர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைத்து தரமற்ற முறையில் கட்டிடங்களை கட்டி மாணவர்களின் உயிர்களில் விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் அருகே மனைவியை பிரிந்து சோகத்தில் கணவன் தற்கொலை செய்து கொண்டார். கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியை பிரிந்திருக்கிறார். மனைவியை பிரிந்த சோகத்தில் மன உளைச்சலில் இருந்த பிரவீன் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வீடியோ ஒன்றையும் பதிவிட்டு விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட உள்ள நிலையில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு கேட்டு அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். பணப்பாக்கம் பகுதியில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்காக தங்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு விடியா அரசு இழப்பீடு வழங்கவில்லை என கூறி 10க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் விடியா திமுக அரசின் வார்டு கவுன்சிலர் ஒருவர் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கடைகளை அமைத்துள்ளார். 11வது வார்டு திமுக கவுன்சிலர் வெஸ்லி என்பவர் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனது கவுன்சிலர் செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரிகளின் துணையோடு கடைகளை அமைத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு விடியா திமுகவின் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செரப்பனஞ்சேரி ஊராட்சியில் நீர்வரத்து கால்வாயை ஆக்கிரமித்து சாலை விரிவாக்கப் பணி நடைபெறுவதால் பருவமழை காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல விளைநிலங்களுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே விடியா அரசின் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.